வணக்கங்க. நாய்கள பணம் குடுத்து வாங்குறது, அந்த நாய்களுக்கு ஒரு நரகத்த வாங்கி குடுத்த மாதிரி தாங்க. எப்படிங்கிறத நான் இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாராவது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள தகவல்கள நம்ம ரெகுலரா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். விலை குடுத்து வாங்குன நாய்க்கு லைஃப் இல்லங்க. எப்படின்னா நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற காய்கறி பழங்களை வாங்கி சாப்பிட்டாதான் நமக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ஃபாரின்ல இருக்கிற காய்கறியை சாப்பிட்டா நமக்கு எப்படி உடல் ஆரோக்கியமா இருக்காதோ அதே மாதிரி வேற நாட்டுல அந்த நாட்டுக்கு தேவைக்காக அந்த தட்பவெப்ப நிலையில சூழ்நிலையில உருவாக்கப்பட்ட நாய்களை நம்ம நாட்டுல எடுத்துட்டு வந்து வளர்த்தோம்னா அது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். இப்போ கொஞ்ச நாய்கள் வந்து இந்த நம்ம தட்பவெப்பத்துக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இன்னும் சிலர் வந்து இன்னும் ஏத்துக்க முடியாம இருக்கு அவங்க உடம்பு. இதுதான் உண்மை. ரெண்டாவது, அவங்க ரொம்ப காஸ்ட்லியா வேற நம்ம பணம் கொடுத்து அவங்கள வாங்குறோம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. மூணாவது, நம்ம ஊர்லயே சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கிற எத்தனையோ இந்திய நாய்களை நம்ம வீட்டுக்குள்ள நிறைய எடுத்து வளர்த்து அவங்கள உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலாம். இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அவங்களையே நீங்க உலகத்துக்கு வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டு அதை ஒரு ட்ரெண்ட் பண்ணி விடலாங்க நீங்க. நாலாவது வந்து சிலர் கௌரவத்துக்காகவும் சிலர் தன்னுடைய வெளிநாட்டு நாய்களின் மீதான மோகத்துக்காகவும் ஃபாரின் பிரீட் நாயை வந்து வேணும்னு பலர் வாங்கிட்டு வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, அதை சரியா பராமரிக்காம அதோட உயிரோட விளையாண்டுட்டு இருக்கீங்க. அப்படி விளையாடாதீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் கல்யாணத்துல ஒரு 10 வகையான சாப்பாடு இல்ல காய்கறி வச்சுட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு நம்ம எப்படி அதுக்கு கம்மியா காய்கறிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 5-6 கூட்டியாவது வைக்கணும், நம்ம கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு செலவை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். இதுல யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அதே மாதிரி ஒரு கௌரவத்துக்காக வாங்கின நாயை வந்து நம்ம வளர்க்கவும் முடியாது. அது பாதியில வந்து அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தேவையான நமக்கு அந்த பேஷன், நாய் வேலை ஆசை இல்லைன்னா நம்ம அதெல்லாம் வாங்கக்கூடாதுங்க. அடுத்து இந்த மாதிரி நம்ம நாய்கள் மேல ஒரு டைம் ஒரு நாய் மேல ஆசை வரும் சிலருக்கு. அது ஒரு ட்ரெண்டா மாறிடும். எல்லாருமே அந்த நாயை வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தாய் நாய், அதாவது ஒரு அம்மா பெண் நாய் என்ன பண்ணுது, நிறைய குட்டிகளை வந்து பெற்றெடுக்க வேண்டியது இருக்கு நம்முடைய தேவைக்காக. அம்மா நாய்களை உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்துட்டு இருப்பாங்க. இதுல நிறைய இல்லீகல் பிரீடர்ஸும் உருவாயிருவாங்க இந்த மாதிரி காரியத்துல. பணம் சீக்கிரம் வருது தானே, அதனால சீக்கிரமா பணம் பண்ணலான்னு நிறைய பெண் நாய்களுக்கு ஆண் நாய்களுக்கும் பயங்கர கொடுமையான கொடூரங்கள் நடக்கும் இந்த இடத்துல. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஹோட்டல்ல சாப்பிட போனோம்னா சாப்பாட்டு வந்து நமக்காக சமைச்சிருக்காங்கன்னு நினைச்சு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அது நம்ம என்ன கொடுத்து சாப்பிட்றோம்? பணம் கொடுத்து தான் சாப்பிட்றோம். அந்த உணவு பணத்துக்காக சமைக்கப்பட்ட உணவு. அப்புறம் எப்படி நம்ம வந்து முழு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியும்? அதுக்கும் வீட்டு சாப்பாட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரிதாங்க நாய்கள் தானா உருவாற நாய்களுக்கும் பணத்துக்காக உருவாக்கப்படுற நாய்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. நிறைய இத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண் நாய் நம்முடைய தேவை, பிரீடு தேவைக்காக என்ன பண்ணப்படுதுன்னா, அதாவது சிலர் இல்லீகலா பண்றாங்க இல்லையா, வரைமுறைக்குட்படுத்தப்படாத பிரீடர்ஸ் என்ன பண்றாங்க, நாய்களை குட்டி போட வைக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெண் நாயை தண்ணி சாப்பாடு சரியான அதுக்கு ஒரு மருந்து எதுவும் இல்லாம ரொம்ப அழுக்கான ஒரு இடத்துல அதை கட்டி போட்டுட்டு அதுகிட்ட இருந்து ஒரு ஃபோர்ஸபிளி, அதாவது அதோடைய சுதந்திரத்தையே பறிச்சிடுறாங்க. சுதந்திரத்தை பறிச்சுட்டு சங்கிலியால கட்டி வச்சு சுற்றி திரிந்துட்டு இருந்த நாய சுதந்திரத்தை பறிச்சு சங்கிலியால கட்டி இப்போ அதை வந்து வலுக்கட்டாயமா கருவுற வச்சு அந்த கருவுற்று வந்த குழந்தையையும் கொஞ்ச நாள் கூட அது ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருக்கிற சமயத்திலேயே கொஞ்ச நாள்லயே அதுகிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பிரிக்கிறாங்க திருப்பி.
இங்க எவ்வளோ ஒரு அந்த அம்மா நாய்க்கு வந்து எந்த ஒரு மனநிலையில இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நம்ம குழந்தைய நம்ம கிட்ட இருந்து யாராவது பறிச்சாங்கன்னா நமக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும், எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும். இதே மாதிரிதான் அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சிருவாங்க. அது கூட எல்லாம் விளையாடலாம் முடியாது, அது பார்த்து அது பாசத்தை காட்டியிருக்க கூட முடியாது. அதுக்கு முதல் நாய் அதோட குட்டிங்க வந்து அதுகிட்ட இருந்து பிரிக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா சேலுக்கு போகணும்ல, எடுத்துட்டு போயிருப்பாங்க. இது வந்து இந்த நாய்க்கு, அம்மா நாய்க்கு வாழ்க்கை ஃபுல்லு நடந்துட்டு இருக்குங்க. அதோடைய முதிர்ச்சி காலத்துக்கு முன்னாடியே அது வருடத்துக்கு 2 முறை குட்டியை ஈன்று பெத்து போட்டு 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 உடம்புல நிக்க கூட சத்து இருக்காதுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க பணம் பண்றதுக்காக நாய்களை வச்சிட்டு இருந்தவங்க இனிமேல் வச்சிருப்பாங்களா? அந்த நாயை எங்கேயாவது எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க, இல்லைன்னா விரட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு நாயை தான் நீங்க இப்போ வீடியோல பாக்குறீங்க. அதோட நிலைமைய பாருங்களேன். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, கால் உடஞ்சுதான் இருக்கு, ஆனா நல்லாவே இருக்கு. இது சொறி சிறங்காவும் பூச்சி எல்லாம் பிடிச்சு போய் தான் யாரோ இதை வந்து பார்த்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல புரிஞ்சிருச்சு இது பிரீடர்ஸோட டிஸ்கார்ட் அப்படின்னு. அதாவது பிரீடர் வந்து வெளியே முடிச்சு அவங்க வேலையை முடிச்சுட்டு தூக்கி போட்டாங்கன்னு புரிஞ்சவங்க, இதை பத்தி தெரிஞ்சவங்க இருந்ததுனால அதை எடுத்துட்டு போய் ஷெல்டர்ல பத்திரமா விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திருந்தாங்கன்னா கூட அந்த நாய்க்கு வந்து உயிரே இருந்திருக்காது. சுத்தி இருக்கிற நாய்கள் அதை வந்து விட்டுருக்குமா சொல்லுங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம வந்து நம்மளுடைய அழகான கியூட் பப்பீஸ் நம்ம வாங்கிட்டு வர நாய்களுடைய வாழ்க்கையும் அவங்க அம்மாவுடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்குங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வாங்கிட்டு வர நாய்கள் 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு அதுக்கு பயங்கரமான வியாதிகள் வரலாம், முடியாம போகலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு பணம் செலவு பண்ணுவீங்க? ஆல்ரெடி பணம் கொடுத்து நாயை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இப்போ அதுக்கு முடியாம தான் போகும். ஏன்னா அதோட ஜீன்லயே அதோடைய கண்டிஷன் குண பிஹேவியர்லயே நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. அது அமுக்கி வைக்கப்பட்டு எத்தனாவது குட்டியோ இது நீங்க வாங்கிட்டு வந்தது அந்த அம்மாக்கு அது ஒரு சோகத்திலேயே பெத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்திருக்கும். நீங்க எப்படி ஒரு ஹெல்தி மைண்டும் ஆரோக்கிய மனமும் ஆரோக்கியமான உடம்பும் இருக்கிற நாய் அங்க எதிர்பார்க்க முடியும்? நீங்க வாங்கும்போது உங்களுக்கு தான் தெரியாதே அது எப்படிப்பட்ட நாயின்னு, உங்களுக்கு தெரியாதே. அதுக்கப்புறம் இந்த நாயை வந்து நீங்க வாங்கிட்டு வந்துட்டு நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு பாருங்க. உங்களால வளர்க்க முடிஞ்சா வளர்ப்பீங்க, அப்படி இல்லைன்னா நீங்களும் ஏதாவது அதுக்கான ஒரு வதைதான் நடக்க போகுது. ஏன்னா பணம் கொடுத்து அதுக்கு வாழ்க்கை ஃபுல்லு நீங்க செலவு பண்ணணும். அந்த மாதிரியான கண்டிஷன் தான் வந்துடும் அதுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே. இது ஒரு கேஸா இருக்குன்னா, இப்போ இந்த லேபுங்கிற நாய்களை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு வராங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டு அதை வளர்க்க முடியாம அது பெருசானதும் அது ஹெஃப்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க முடியாம இவங்கதான் ஹெஃப்டி பண்றது. அதுக்கு சரியான தடுப்பூசி, உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி, காலை மாலை உடற்பயிற்சி இல்லாம ஒரு அபார்ட்மெண்ட்ல வச்சுட்டு அதோடைய மனம் என்ன ஆகுதுன்னா, காலை மாலை நீங்கெல்லாம் ஊர் சுத்திட்டு இருப்பீங்க, அது உள்ளவே கிடக்கும், குண்டாயிரும், ஒபேசி ஆயிரும். அதுக்கப்புறம் மைண்டு வந்து எரிச்சல் ஆகி இப்போ கூட்டிட்டு போவாங்களான்னு பார்த்து அது மைண்டு கெட்டு போய் அது ஒரு எதிர்ப்பை காட்டும் போது உங்களுக்கு பிடிக்காம அதை எடுத்துட்டு போய் ரோட்ல விட்டுறீங்க. நான் எதிர்பார்த்த நாய் இல்லையே இதுன்னு விட்டுறீங்க. சிலர் அதுக்கு தடுப்பூசி போடாம, சிலர் அதுக்கு சரியான சாப்பாடெல்லாம் கொடுக்காம, டைம்ல நல்ல சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான பராமரிப்பு, அவங்கள பத்தி அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணும்னு தெரியாம எதை வேணா போட்டு அதுக்கு சொறி சிரங்கு வர வைக்கிறது, இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம் வர வைக்கிறது, அப்படி இல்லைன்னா இந்த லிவர் கெட்டு போக வைக்கிறது, மசாலாவெல்லாம் போட்டு அதுக்கு கெமிக்கல் எல்லாம் போட்டு குளிப்பாட்டுறது, இப்படி எல்லாம் பண்ணி அது உடம்ப கெடுத்து விட்டுட்டு எடுத்துட்டு போய் காட்ட போறாங்க. இல்ல காட்டுறதுக்கு முன்னாடி அழகு போயிடுச்சுன்னு எடுத்துட்டு போய் டாக்டர்கிட்டயும் போக மாட்டாங்க சிலரு, அதுக்குள்ளவே வெளியில விட்டுடுறீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? உங்க குழந்தையா இருந்தா உடம்பு முடியலன்னாவோ, அதுக்கு சொறி வந்துருச்சு, காலில் அடிபட்டுருச்சு, அசிங்கமா இருக்கு, முடி கொட்டிருச்சுன்னு எடுத்துட்டு போய் நம்ம விடுறோமா? ஏன் இந்த நாய்களை மட்டும் இந்த பாடுபடுத்துறீங்க? எடுத்துட்டு போய் விட்டுடுறீங்க. அதுக்கு உடம்பு முடியலன்னா கூட அங்க ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். நம்ம எவ்வளவு செலவானாலும் என்ன அதுவா கேட்டுச்சு என்ன எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கோணும். நம்ம ஆசையா எடுத்துட்டு வந்த நாயை இப்போ அதுக்கு என்னாச்சு? உடம்பு முடியாம போனதும்
ரொம்ப அசிங்கமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறம் வயசாயிருச்சுனாலும் அசிங்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. பணம் செலவு வந்தாலும் அசிங்கமா இருக்குங்கிறீங்க. யாருங்க தப்பு பண்றது? இத பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காம ஏன் நாய் எடுத்துட்டு வந்துட்டு இப்போ அதை எடுத்துட்டு போய் ரோட்ல விட யோசிக்கிறீங்க? இப்பெல்லாம் ரோட்ல விட்டீங்கன்னா கூட சிசி கேமரால பார்த்துட்டு அதுக்கும் விலங்குவதை சட்டங்கள்லாம் இருக்குங்க. அதை பத்தியும் யோசிக்காங்க இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி. அப்புறம் நம்ம சிலர் என்ன பண்றாங்க, நாய்களை வந்து இந்த பிரீடர்ஸ் சொன்னால இல்லீகல் பிரீடர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு இந்த நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஊர்ல எடுத்துட்டு போய் இந்த பிறக்கும் போதே இதுக்கு கண்ணு இல்ல, காது கேட்கல, எனக்கு இத இன்ஜெக்ஷன் போட்டு கொன்னுருங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற டாக்டருக்கு வந்து ஷாக்கு. எப்படிங்க மனசு வரும்? அவங்க உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க போய் இதை கொடுக்கும்போது ரொம்ப சேட் ஆகி சோகமாகி, இல்லைங்க இதை விட்டுட்டு போங்க, நாங்க இதை அடாப்ஷன் கொடுத்துறோம் அப்படிங்கிற கேஸை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த படம். அதுக்கப்புறம் அது எப்படியோ இது காக்கர் ஸ்பானியல் அப்படிங்கிற இந்த வெரைட்டி பிரீட் வெரைட்டி தான் ஒன் ஆஃப் த பிரீட். அதை இவங்க அடாப்ஷனுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு முடியாம ஷெல்டருக்கு கொடுத்துருக்காங்கங்க. எனக்கு தெரிஞ்ச நான் கேள்விப்பட்ட ஒரு ஷெல்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம தேவைகளுக்காக நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். ஆனா இது கூடவே பிறக்கிற எல்லா நாயும் ஆரோக்கியமா பிறக்குமா? அப்படி நம்ம வாங்கின குட்டியோடைய அண்ணன் தம்பி தங்கச்சின்னு இருப்பாங்க இல்லையா, அக்கான்னு, அவங்க எல்லாருமே இவ்வளவு ஆரோக்கியமா இருப்பாங்களான்னு தெரியாதுங்க. நல்ல நாய்களை தான் உங்ககிட்ட விற்பாங்க. அதுல ஏதாவது நல்ல நாய் நல்ல ஹெல்த்தியா நிக்க மாட்டேங்குது, குட்டிலேயே நிக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு என்னென்ன கொடுமை நடக்கும்? காட்டுல விடலாம், எங்க வேணா விடலாம். இதுக்கு யாரு காரணம்? வீட்லயே நம்ம வீட்டு முன்னாடி எத்தனையோ நாய்கள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம பணத்தை கொடுத்து வாங்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி ஒரு கொடுமையை வந்து நாய்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நான் என்னுடைய கருத்துகளையும் நான் கேள்விப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இத பத்தி நீங்க வாங்கணுமா வாங்கணுமே வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. நாய்களை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை கண்டிப்பா போய் பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலை யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு உடம்பு சரியாம போச்சு, என்னால கவனிக்க முடியாம போச்சு அப்படிங்கிற விஷயமாகட்டும், இல்லை என் நாய்கள் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயமாகட்டும், எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. 4 பேர் பார்த்துட்டு நம்மளும் நானும் கத்துப்பேன், இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பேன். எல்லாரும் பாக்குறவங்களுக்கும் புரிய வரும் எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி. அடுத்து வந்து என்னுடைய வீடியோ போய் பாருங்க. அதாவது இப்போ நாய் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, இப்ப அடுத்து நாங்க என்ன பண்றது? வாங்க வேணான்னு சொல்லிட்டீங்க, நாயை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க, அம்மா நாய்க்கு இவ்வளவு ஒரு கொடுமை நடக்குதுன்னு சொல்றீங்களே, நாங்க எப்படிங்க வாங்குறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அபேண்டன் பண்றாங்க. அதாவது வளர்க்க முடியாம வெளியே விட்டுட்டு இருக்காங்கங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம இந்தியால நடந்துட்டு இருக்கிற கண்டிஷன். வாங்கிட்டு வந்துடுறாங்க, ஒரு வயசுக்கு மேல அவங்களால வச்சு பராமரிக்க முடியல, இல்ல வீடு மாத்தி போகும்போது இதை எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால என்ன ஆகுது? தெருக்களில் நாய்கள் கூடுது. நீங்க தெருக்கள்ல ஏன் நாய்கள் இருக்குன்னு என்ன கொஸ்டின் கேக்குறீங்க. அப்புறம் சாதம் போடுறவங்களை கேக்குறீங்க. இந்த மாதிரி தாங்க நாய்கள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. தெருக்களில நம்ம வாங்கிட்டு வந்த நாய்களை பராமரிக்க முடியாமலையும், எடுத்து வளர்க்குற நாயை பராமரிக்க முடியாம நம்மளுடைய இயலாமை தான் அங்க போய் அது வெளியே போய் மேட்டிங், அதாவது இனப்பெருக்கம் செஞ்சு, அதுவும் ஜாஸ்தி, விட்ட நம்பரும் ஜாஸ்தி தான், அது வெளியே போய் இனப்பெருக்கம் செய்யறதும் ஜாஸ்தி தான். இத பத்தி நீங்க கண்டிப்பா யாராவது வீட்டுல பக்கத்துல யாராவது நாய்கள் வச்சிருக்காங்கன்னா அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்களா அப்படிங்கறத பத்தியும் பாத்துக்காங்க. கவனமா இருங்க. அடுத்த வீடியோவும் போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது அடாப்ஷனை பத்தி எப்படி தத்தெடுக்கணும், எப்படி அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க்கையில நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேங்க. எனக்கு வந்து நாய்களை ரொம்ப இந்த டேம் பண்றாங்க பாருங்க. உக்காரு, சின்னதா கொஞ்சோண்டு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, ஆனா நிறைய இவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த அடிமைத்தனம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு அது பிடிக்காதுங்க. அது இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைப்பேன். ரொம்ப அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது வந்து எனக்கு அந்த மாதிரி தோணும். உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்த உங்க அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னுடைய அடுத்த அடாப்ஷன் பற்றியான வீடியோவையும் போய் பாருங்க. பெட் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற வீடியோக்களையும் கண்டிப்பா பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.